بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إن أناسا من أمتي يأتون بعدي يود أحدهم لو اشترى رؤيتي بأهله وماله. رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. இன்றைய நல்நாளிலே இந்த சபையை அலங்கரிப்பதற்காக இங்கு வீற்றிருக்கக்கூடிய சிறப்பதிதிகள், உஸ்தாத்மார்கள், எம்முடைய வருகையை ஏற்று இங்கே எம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக, இன்று நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படித்துவிட்டு அவர்களுடைய சீராவின் பால் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து அவர்களை உண்மையாக பின்பற்றி ஒழுகி நடந்து அன்னாருடன் சுவர்க்கத்தில் இருக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு ஓர் அருட்கொடையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம். உலகத்துக்கு வந்த 1,24,000க்கும் அதிகமான நபிமார்கள் ஒவ்வொரு சிறு சிறு சமூகத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு பிரதேசத்துக்கு சில நபிமார்கள் ஒரு குடும்பத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இறுதி நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை, அவர்களுடைய வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஏன் தெரிய வேண்டும்? உலகத்திலே கோடான கோடி மனிதர்கள் அல்லாஹ் உலகத்திலே அனுப்பினான். 1,24,000க்கும் அதிகமான நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். ஆனால் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஒரு மனிதர் உலகத்தில்
அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய பாவனை, அவருடைய ஒவ்வொன்றும் மார்க்கமாக எடுத்து நடக்கப்படக்கூடியதாக ஒரு ஷரீஅத்தாக ஆக்கப்படுகின்ற ஒரு நபி, ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அன்புக்குரியவர்களே, இந்த நபியுடைய வரலாற்றை நான் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா? அந்த நபியுடைய சீராவை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். முழு நபிமார்களுடைய விடயங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள். வரலாறு என்றால், பின்பற்றப்படுவதென்றால், தகுதியானவர்கள் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஏன் உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த தலைவர்களுடைய வரலாறுகள் 10 வருடங்களில், ஏன் 20 வருடங்களில், 30 வருடங்களில் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது. இன்னும் எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறுகள் அதற்கு அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அருங்காட்சியகங்களில் மாத்திரம் அவர்கள் பாவித்த பொருட்களோடு அவர்கள் தாங்கி வந்த சிந்தனைகள் அப்படியே முடங்கி கிடக்கிறது. இன்னும் எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் கண்ட கனவுகள் உலகில் கனவாகவே இருந்தது, நனவாகவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு மாற்றமானவர்கள். அல்லாஹ் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உலகில் உயர்த்துவதை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை நாம் இந்த உலகில் உயரச் செய்வோம், பாதுகாப்போம் என்று சொன்ன அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு ஈமானோடு அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இணைத்து வைத்திருக்கிறான். பின்பற்றப்படுவதற்கு தகுதியான, நேசிக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு தலைவர், ஒரு வரலாறு இருக்கும் என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதுதான். உலகிலே 180 கோடி முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அரசாங்க கணக்கெடுப்பில் அந்த குடும்பத்துடைய தலைவனாக அந்த மனிதன் இருப்பான். ஆனால் உண்மையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருப்பார். ஏன் ஒவ்வொரு முஃமினும் தன்னுடைய குடும்பத்திலே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகின்றவைகள் நடக்க வேண்டும், அவர்கள் விரும்பாதவைகள் நடக்கக்கூடாது என்று ஆசிக்கிறான். 1400 ஆண்டுகள் கழிந்ததன் பின்னாலும் அவர் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகின்ற, அவர் உணவருந்துவதை போன்று உணவருந்துகின்ற, பருகுகின்றதை போன்று பருகுகின்ற, ஆடை அணிகின்றதை போடு ஆடை அணிகின்ற, குடும்ப வாழ்க்கை நடத்தியதை போன்று குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி ஒழுகுகின்ற ஒரு சமூகம் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. கியாமம் பரியந்தம் வாழ்வார்கள். அப்படியான ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு என்றால் உலகில் தோன்றிய எத்தனையோ பேர்களுடைய வரலாறுகள் அந்த அவர்களுடைய உயிரோடு முடிந்து விடுகிறது. நபி அவர்கள் எத்தனை தடவை சிரித்தார்கள், நபியுடைய கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு எத்தனை தடவைகள் சிரித்தார்கள், நபி அவர்கள் எத்தனை தடவை அழுதார்கள், நபி அவர்கள் தேமி தேமி அழுதது எத்தனை தடவைகள். ஏன் சகோதரர்களே, நபியுடைய தாடியிலும் தலையிலும் சேர்த்து எத்தனை முடிகள் இருந்தது. நபியுடைய ஒவ்வொன்றையும்
வரலாறு பாதுகாத்து வைத்திருக்கிறது. அதற்குத்தான் நாம் வரலாறு என்று சொல்ல முடியும். அதற்குத்தான் உண்மையான சீரா என்று சொல்ல முடியும். நபியுடைய மடியில் எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடிக்கு வந்திருக்கிறது, எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடியில் தவழ்ந்திருக்கிறது. வரலாறுகள் ஆகிவிட்டது. நபியுடைய மடிக்கு வந்த குழந்தைகளும் வரலாறில் பதியப்பட்டிருக்கிறது. 51 குழந்தைகள் நபியுடைய மடிக்கு வந்து சென்றிருக்கிறது. அதிலே எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடியிலே சிறுநீர் கழித்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபியுடைய வரலாறு இப்படி அணு அணுவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் வேறு மொழிகளில் எந்த மொழிகளை நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள்? வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. நபியுடைய வரலாறு இந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் உம்மு ஹாலித் அல் ஹபஷியா என்ற ஹபஷாவிலிருந்து மதீனாவுக்கு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை, ஒரு சிறு குழந்தையை அழைத்து ஒரு பெருமதியான ஆடையை அந்த குழந்தைக்கு அணிவித்து விட்டு சனா சனா ஹபஷிய மொழியில் சனா என்றால் நன்றாக இருக்கிறது, சனா நன்றாக இருக்கிறது என்று அந்த ஹபஷிய மொழியை நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, வேறு ஒரு மொழியை நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த ஒரு வார்த்தையும் கூட நபியுடைய வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் உன்னிப்பாக நபியை கவனித்து நபியோடு கொண்டிருந்த அன்பு, நபியோடு கொண்டிருந்த நேசத்தினால் நபியை உன்னிப்பாக அவதானித்தார்கள். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்கள். சில விடயங்களை கொடுத்து ஹஜ்ரத் அலியை நபி அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கரிடம் அனுப்பி வைக்கிறார்கள். அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது நபியுடைய கஸ்வாவுடைய சத்தம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேட்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள். புகாரியுடைய ரிவாயத், திடுக்கிட்டு எழுந்து ஓடி வந்தார்கள். நபி அவர்கள் வந்து விட்டார்களோ தெரியாது. ஏன் அமீராக நியமித்து அபூபக்கரை தான் நபி அவர்கள் அனுப்பினார்கள். நபி அவர்கள் மதீனாவிலே நபி அவர்கள் வந்து விட்டார்களோ என்று திடுக்கிட்டு அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து வருகிறார்கள். அங்கே நபியுடைய கஸ்வாவிலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். நபியுடைய கஸ்வாவுடைய அந்த ஒட்டகத்துடைய சத்தம் 1000 ஒட்டகங்களுக்கு மத்தியில் நபியுடைய கஸ்வாவுடைய சத்தத்தையும் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் வரலாற்றை, நபியுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பாதுகாத்தார்கள். ஏன் சகோதரர்களே, 22,600க்கும் அதிகமான நாட்கள், 63 வருடங்கள் 4 நாட்கள் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நபியுடைய ஒவ்வொரு வினாடியும் வஹியை போன்றது. சகோதரர்களே, நம்முடைய சலஃபுகள் சொல்லுகிறார்கள், குர்ஆன் 2, ஒன்று குர்ஆனுன் யுத்லா, ஓதப்படக்கூடிய இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன், இன்னொரு குர்ஆன் பார்த்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுகி நடக்க நமக்கு முன்னால் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதூஹ் வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு, உங்களுடைய தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை தவிர்ந்து வாழுங்கள். உலகிலே வெற்றி பெற வேண்டுமா, உன்னத சுவர்க்கம் வேண்டுமா, அந்த நபியுடைய வரலாறு தெரிந்திருக்க வேண்டும், நபியை அன்பு வைக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனிதரை அறியாமல் அவரை அன்பு வைக்க முடியாது.
இது உலகத்தில் சாத்தியமற்ற ஒன்று. ஒருவரை பற்றி தெரியாது, ஒருவரை பற்றி விளப்பம் இல்லாத நிலைமையில் அவரை அன்பு வைப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். உலகத்தில் ஒரு வரலாறு இருக்கிறதென்றால் அது எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு தான். அந்த வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நான் ஒரு வெற்றியாளனாக, நாளை சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறதென்றால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் படிக்க வேண்டும். நபி அவர்கள் உலகத்திலே ஏனைய தலைவர்களுக்கு மத்தியில், ஏனைய வரலாறுகளில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமானவர்கள். அன்புக்குரியவர்களே, சில பேருடைய வரலாறு 40 வயதுக்கு பின்னால் தான் இருக்கிறது. அதற்கு பின்னால் தான் அவர்கள் தலைவர்கள். அதற்கு முன்னால் அவர்களுடைய வரலாறுகள் பதியப்பட முடியாது. அவ்வளவு கேவலம் கெட்ட நிலைமையில் அவர்களுடைய வரலாறு இருந்திருக்கும். அவர்களுடைய வரலாறு பதியப்பட முடியாது. ஆனால் எங்கள் தலைவருடைய வரலாறு அப்படி அல்ல. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தையும் உருவாக்கிய சத்திய தலைவர் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாலே அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற பட்டப்பெயர் சூட்டி அழைக்கப்பட்டார்கள். நுபுவத்தை முதலாவது ஜபலு அபி குபைஸிலே நபி அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது எதை முன்வைத்தார்கள் தெரியுமா? தன்னுடைய சமூகத்தில் பொதுவான வாழ்க்கையில் நான் எப்படியானவனாக இருக்கிறேன், நான் கலங்கமற்றவனாக, ஒரு தூய்மையானவனாக, ஒரு நம்பகமானவனாக இருக்கிறேன், அதற்கு நீங்கள் சாட்சி. தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் நபி என்று அறிவிப்பதற்கு, நான் அல்லாஹுடைய தூதர் என்பதை பறைசாற்றுவதற்கு சான்றிதழாக தன்னுடைய முன்னால் கழிந்த 40 வருட வாழ்க்கையை நபி அவர்கள் சான்றாக வைத்தார்கள். இன்று நான் தலைவராக வருகிறேன், நான் என்னுடைய வரலாறுகள் பதியப்பட வேண்டும், நான் ஒரு முன்மாதிரி மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்னுடைய முன்னால் உள்ள வாழ்க்கை தூய்மையானது, நான் கலங்கமற்றவன் என்று யாருக்கு சொல்ல முடியும்? சகோதரிகளே, இந்த வகையில் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, படிப்பதற்கு, எடுத்து நடப்பதற்கு அந்த நபியின் மீது உண்மையான நேசம் வைத்தோம் என்றால், சஹாபாக்கள் நேசம் வைத்ததால் உயிரை கொடுத்தார்கள், நேரத்தை கொடுத்தார்கள், தன்னையே அர்ப்பணம் செய்தார்கள். அந்த நபியை ஒரு சில பொழுதுகள் காணாத பொழுது, நபி அவர்களை காணாத பொழுது துடித்தார்கள். யுத்தம் முடிந்து திரும்பி வருகின்ற நேரத்தில் உன்னுடைய தகப்பன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய கணவன் அனைவரும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டும் கூட நபி அவர்கள் எங்கே என்று கேட்டு தன்னுடைய மனதுக்கு ஆறுதல் பெற்றார்கள் நம்முடைய முன்னோர்கள், சஹாபாக்கள். எனவே எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, சீராவை நம்முடைய வாழ்க்கையில் படித்து அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்கிறான், அம் லம் யஅரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். இந்த உலகத்தில் காஃபிர்கள் நபி அவர்களை நிராகரிக்கிறாங்கண்டா, யாரெல்லாம் நபியை மறுக்கிறார்களோ அவர்கள் நிராகரிப்பதற்கு காரணம் அந்த நபியை பற்றி அறியாமல் இருந்தது. எனவே நபியை அறிவது ஒரு இபாதத், நபியுடைய உணவை அறிவது இபாதத், நபியுடைய வாழ்க்கையை அறிவது இபாதத், நபியுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அறிவது இபாதத். நபியை அறியாமல் இருப்பது ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அந்த நபியுடைய சீராவை கற்று ஒழுகி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஈருலகத்திலும் பாக்கியம் பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வியலை அழகான முறையிலே உரை நிகழ்த்தி சென்றார்கள். எங்களுடைய ஃபாத்திமா முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷேக் ஜஸாவுல் ஹக் ரஷாதி அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கசீதா ஒன்றினை தருவதற்காக நாம் அன்போடு அழைப்பது காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் பேசிமாம் அல்ஹாஜ் MCM ஃபௌசி ஃபலாஹி அவர்களினை அன்போடு அழைக்கின்றோம்.